மக்களே, அறுசுவை சமைப்போம் சுவைப்போம். ஹைதராபாடி ரிச்லு ஸ்பெஷலான ஒரு ரெசிபி, ஆந்திரா ரெசிபி. கொத்தவரங்காவை லைட்டாக அப்படியே எண்ணெயில் போட்டுட்டு லைட்டாக வதக்குங்க. வதங்கினோடனே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கணுன்னா காய் நல்லா வதங்கும். ஸோ இந்த காயில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் அண்ட் தென் விட்டமின் சிஸ், அயன் சத்து நிறைஞ்சிருக்கு. இது சூப்பரான ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ். இது நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க இந்த வெஜிடபிள்ஸை உசிலி மாதிரி பண்ணி கொடுக்கும்போது. ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லா ப்ரோட்டீன் சத்தும் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. ஸோ வாங்க, இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு, உளுந்து அண்ட் தென் சீரகமும் ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு அண்ட் தென் வெந்தயமும் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த பருப்பெல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே காஞ்ச மிளகா வந்து ஒரு 3 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம மிளகாத்தூளும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ காரம் எதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா காஞ்ச மிளகா நல்லா வறுபட்டுச்சு. இப்போ வந்து மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். இது போட்டுட்டு இது நல்லா வதங்கட்ட பருப்பு காஞ்ச மிளகாலாம் வதங்கினோடனே தேங்காய் ஒரு 4 பீசஸும் அண்ட் தென் ஒரு பச்சை மிளகா இதுவும் போட்டுட்டு இந்த பருப்பு கூட அந்த எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதை நம்ம வதக்கி வச்ச கிளஸ்டர்ட் பீன்ஸ், அதாவது கொத்தவரங்காவை ஒரு கிரைண்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த பருப்புலாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு இது கூட ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கிரைண்ட் பண்ணி சூப்பரான சுவையான ஹைதராபாடி ரிச்லு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பேனில் ஆயில் போட்டு கடுகு போட்டு தாளிச்சிடலாம். சப்பாத்தி, தோசை அண்ட் தென் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த ஹைதராபாடி ரிச்லியை வந்து சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது சுவை சமைப்போம்.